எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபின் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது தக்காளி ரவா கிச்சடி. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் டிஃபினுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிற ரவா கிச்சடி விட இதோட ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். ஸோ வாங்க இந்த தக்காளி ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. உங்களுக்கு நெய் வேண்டாமன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. இதில் நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ பாதி வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குங்க. இந்த கிச்சடி செய்யும்போது வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்காதீங்க. பாதி போல் வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். நான் 3 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதில் தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்க்கணும். அப்போ தான் கிச்சடிக்கு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு போடுங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சமையல் உப்பும் போட்டுக்கலாம். தக்காளி இப்போ வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். கிச்சடிக்கு நீங்கள் எவ்வளோ ரவா எடுத்திருக்கீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இதில் 1/2 கப் ரவை போடுறேன். நான் வறுத்த ரவை போடுறேன். உங்ககிட்ட வறுத்த ரவை இல்லைன்னா ரவையை 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. கடாயை மூடி மீடியம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்க, ரவை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக இதில் வறுத்த முந்திரி பருப்பு, நறுக்குன கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி ரவா கிச்சடி இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. அருமையான தக்காளி ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு நல்ல டிஃபின் ரெசிபி. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பட்டாணி கூட இதில் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இது நீங்கள் சாம்பார் அப்புறம் கொத்தமல்லி சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ செஞ்ச உடனே சூடாக கொஞ்சம் நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.